Hi students, welcome to Civil Science Simplified. இன்னைக்கு வந்து difference between metals and non-metals ஓட physical properties தான் நம்ம பார்க்க போறோம். So properties, metals, non-metals இதான் heading. So first property வந்து appearance. So metals எப்பவுமே shiny-ஆ இருக்கும், leisure-ஆ இருக்கும். Non-metals வந்துமே dull, non-lecherous. Exemption வந்து iodine. செகண்ட் ப்ராப்பர்ட்டி வந்து ஹார்ட்னஸ். ஸோ மெட்டல்ஸ் எப்பவுமே ஹார்டாக இருக்கும் எக்ஸப்ட் மெர்குரி, சோடியம், பொட்டாசியம். நீங்கள் நான் மெட்டல்ஸ் எப்பவுமே சாஃப்டாக இருக்கும், பிரிட்டிலாக இருக்கும். எக்ஸம்ஷன் வந்து டைமண்ட். பிரிட்டில்னா ஒன்றும் இல்லை, பிரேக் இன்டு பேசஸ். ஸோ அந்த ரெண்டு லெட்டர் ஞாபகம் வச்சுங்க, பிபி, பிரிட்டில், பிரேக். அதே மாதிரி டென்சில் ஸ்ட்ரென்த்னா அது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அது எப்பவுமே வந்து மெட்டல் வந்து அதிக டென்சில் ஸ்ட்ரென்த் இருக்குன்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி வந்து ஸ்டேட் ஆஃப் மேட்டர். ஸோ மெட்டல் எப்பவுமே வந்து சாலிடாக தான் இருக்கும். எக்ஸம்ஷன் வந்து மெர்குரி, அது லிக்விட் ஸ்டேட்ல இருக்கும். அதே மாதிரி சீசியமும் கேலியமும் வந்து அட் ரூம் டெம்பரேச்சர் 30°C பார்த்தீங்கன்னா அது வந்து லிக்விட் ஸ்டேட்ல இருக்கும். நெக்ஸ்ட் நான் மெட்டல்ஸ் பார்த்தீங்கன்னா எப்பவுமே சாலிடு கேஸாக தான் இருக்கும். எக்ஸம்ஷன் வந்து புரோமின், அது வந்து லிக்விட் ஸ்டேட்ல இருக்கும். இது இம்பார்ட்டன்ட், எப்பவுமே கேட்பாங்க. நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி நம்ம என்ன பார்க்க போறோம்னா malleability. ஸோ இது ஈஸியாக ரிமெம்பர் பண்ணிக்கலாம். எம்னு ஞாபகம் வச்சுக்கோ, அதாவது மேட் இன்டு ஷீட்ஸ். அதாவது malleabilityனா பீட்டன் இன்டு ஷீட்ஸ். அது வந்து நல்லா ஃப்ளெக்சிபிளாக நல்லா ஷீட்டாக நம்ம கொண்டு போக முடியும். இப்போ நான் மெட்டல்ஸ் பார்த்தீங்கன்னா நான் malleable. நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி டக்டிலிட்டி. இதை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு டிடின்னு ஞாபகம் வச்சுங்க, அதாவது ட்ரான் இன்டு வயர்ஸ். ஸோ தின் வயராக நம்ம வந்து அதை கொண்டு வரலாம். ஸோ என்னென்ன எக்ஸம்ஷன்னா சோடியம், பொட்டாசியம், சீசியம்ல இதோட எக்ஸம்ஷன். இது நான் மெட்டல்ஸ் வந்து நான் டக்டைல். நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி வந்து கண்டக்ஷன் ஆஃப் ஹீட், அதாவது தெர்மல். ஸோ இது வந்து எப்பவுமே குட் கண்டக்டர் ஆஃப் ஹீட். எக்ஸம்ஷன் வந்து லெட். இது வந்து பேட் கண்டக்டர். எக்ஸம்ஷன் வந்து கிராஃபைட். நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி வந்து கண்டக்ஷன் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி. இது எப்பவுமே குட் கண்டக்டர். எக்ஸம்ஷன் வந்து லெட். இது வந்து பேட் கண்டக்டர். எக்ஸப்ஷன் வந்து கிராஃபைட். நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா டென்சிட்டி. ஸோ டென்சிட்டி எப்பவுமே வந்து மெட்டலுக்கு வந்து ஹையாக தான் இருக்கும். எக்ஸப்ஷன் சோடியம், பொட்டாசியம், கால்சியம். இங்கே நான் மெட்டல்ஸ்க்கு வந்து எப்பவுமே வந்து லோவாக தான் இருக்கும். நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி பார்க்கலாம், மெல்டிங் பாயிண்ட். மெல்டிங் பாயிண்ட் எப்பவுமே வந்து மெட்டலுக்கு வந்து ஹையாக தான் இருக்கும். எக்ஸப்ஷன் மெர்குரி, சீசியம், கேலியம். இங்கே நான் மெட்டல்ஸ் வந்து லோவாக தான் இருக்கும். இப்போ சொனாரிட்டி நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி. சொனாரிட்டிலாம் ஒன்றும் இல்லைங்க, ரிங்கிங் சவுண்ட். ஏதாவது மெட்டல் வந்து நம்ம ஸ்ட்ரக் பண்ணணும்னா ஒரு சவுண்டு கேட்கும், அதுதான் சொனாரஸ் சொல்லுவாங்க. ஸோ மெட்டலுக்கு வந்து சொனாரஸ். ஸோ நான் மெட்டல் வந்து நான் சொனாரஸ், இல்லைன்னா டல் சவுண்டு கேட்கும்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி வந்து மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி. ஸோ மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டினா மெட்டல்ஸ் அயன் லைக் கோபால்ட், நிக்கல், அதுக்கப்புறம் அயன், இதுக்கு எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி இருக்குது. இங்கே நான் மெட்டல் வந்து நான் மேக்னெட்டிக். ஸோ இங்கே வந்து கிராஃபைட்டு, டைமண்ட்லாம் மென்ஷன் பண்ணினா அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, அதெல்லாம் டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் கார்பன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. தேங்க்யூ.